கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இத்தனை நாளா 6ஆம் வீட்டில சனி இருந்தாரு. அந்த சனி வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இடம் தான். பட் இப்ப கண்டக சனியா 7ஆம் வீட்டிற்கு வரார். பட் இவருடைய பார்வை விழக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு புறம் இவர்களுடைய லாபஸ்தானத்தில சனி பார்வை விழுது. அப்போ இவங்களுக்கு வரக்கூடிய ஆதாயங்கள் பாசிட்டிவா இருக்கும். பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. அப்போ தொழிலும் சரி, தன்னுடைய வேலை சார்ந்த விஷயங்களும் சரி, இவங்களுக்கு ஒரு நல்ல பலமான ரீதியில் இருக்கும். பட் 7ஆம் வீட்டில சனி நிக்கிறதுனால, பழக்கவழக்கங்கள், நட்பு ரீதியிலும் சரி, கணவன், மனைவி சார்ந்த உறவு முறைகளும் சரி, உறவினர்கள் சார்ந்த ரீதியிலும் சரி, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நாம குடுத்த வாக்கும் சரி, நாம ரூ. 10 பணம் கடன் வாங்குனாலும் சரி, இந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இறங்கி செயல்படணும். அதே சமயம் இவர்களது வாழ்க்கையில வண்டி, வாகனங்கள் சார்ந்த ரீதியில சற்று எச்சரிக்கையுடன் செயல்படணும். மற்றபடி ராகு பகவானும், கேது பகவானும் இவங்களுக்கு பக்கபலமா வந்து நிக்க போறாங்க. அதனால இந்த சனி பெயர்ச்சிய நெனச்சு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா சனியும், ராகுவும் ஒரே கேட்டகரி. அவங்க 2 பேரும் பரிமாற்றமா அவர் இருந்த இடத்துல இவர் வரப்போறார். இவர் இருக்கிற இடத்துல அவங்க வரப்போறாங்க. அப்போ இது அவங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும். அதனால கண்டக சனி நெனச்சு வருத்தப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல.